சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திரு நீரே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம் தமது உடன் இலக்கிய ஆராய்ச்சி மன்றம் சிங்கப்பூர் மற்றும் ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழிதரும் மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 6ஆம் சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்லவிருக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த பொன்வண்ணத் அந்தாதி பற்றி சிந்திக்க நம்முடன் சிவத்திரு மணிகண்டன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். சிவத்திரு மணிகண்டன் ஐயா அவர்கள் மதுரையில் பொறியியல் பட்டம் பெற்று தற்பொழுது சிங்கப்பூரில் பணியாற்றி வருகிறார். சிவத்திரு மணிகண்டன் ஐயா அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக செங்காங் வேல்முருகன் ஞானமுனீஸ்வரன் ஆலயத்தில் திருமுறை வகுப்பு ஒருங்கிணைப்பாளராக தொண்டாற்றி வருகிறார்கள். தமிழகத்தில் இருக்கும்போது பின்னர் இந்தோனேஷியா பாந்தாமில் பணிபுரியும் போது பல தமிழ் பணிகளிலும் ஆன்மீக பணிகளிலும் சிறப்பாக செயலாற்றினார். இந்தோனேஷியா பாத்தாமில் ஸ்ரீ லலித மகா திரிபுர சுந்தரி கோயில் அமைவதற்கு அங்குள்ள நண்பர்களுடன் சேர்ந்து பெரும் தொண்டாற்றினார். சிங்கப்பூரில் நடக்கும் அனைத்து திருமுறை நிகழ்ச்சிகளிலும் பின்புலமாகவும் பக்கபலமாகவும் இருந்திருப்பவர். குறிப்பாக சிங்கப்பூர் திருமுறை மாநாடு, திருமுறை போட்டிகள், திருமுறை நாடகம், திருமுறை கச்சேரிகள் இவரது உழைப்பு அளப்பரியது. சிங்கப்பூர் திருமுறை மாநாடு நடத்தும் நாடகத்தில் தொடர்ந்து பல வேடங்களில் நடித்து திருமுறை வளர தொண்டாற்றி வருபவர். திருமுறை பேச்சு போட்டிகள் பலவற்றில் பங்கு பெற்று முதல் பரிசு பெற்றவர். திருமுறையை மிகுந்த நகைச்சுவை உணர்வுடன் பேசுவதில் வல்லவர். திருமுறையை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்வது மிகுந்த ஆர்வம் உடையவர். அதை தன் வீட்டிலும் பின்பற்றி கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தன் மகளையும் திருமுறையில் தொடர்ந்து ஈடுபடுத்தி வருகிறார். வேல்முருகன் ஞானமுனீஸ்வரர் ஆலய தொண்டர் குழு உறுப்பினராகி பல உழவார பணிகளை செய்து வருபவர். ஒரு சுவையான செய்தி என்னவென்றால், இவர் திருச்சி பள்ளியில் படிக்கும் போது இவர் தமிழ் ஆசிரியர் புலவர் ராமமூர்த்தி அவர்களும் நம் இந்த மன்னிய சிவஞான் மொழிதரும் மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தில் ஏப்ரல் 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு அதிராவடிகள் பாசுரங்கள் மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவிலை பற்றி உரையாற்றியுள்ளார். மாணவர் மணிகண்டன் ஐயா முதலில் பேச, பின்னர் ஆசிரியர் உரையாற்றுகின்றனர். தமிழ் ஆசிரியரும் தந்தை அல்லவா? தந்தை மகள் காற்றும் நன்றி அவையத்தும் முந்தி இருப்ப செயல் என்று வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க ஆசிரியர் பணியாற்றி இருக்கிறார் என்ற புலவர் ராமமூர்த்தி ஆசிரியரை பாராட்டுவதா, இல்லை ஆசிரியர் மெச்சும் இந்த மாணவரை பாராட்டுவதா என்று தெரியவில்லை. இப்பொழுது மணிகண்டன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நந்தமருவரன் அமைப்பினர்களுக்கும் என்னை பரிந்துரைத்த சிவ வெங்கட்டையா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி எனது பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நான் பேச இருக்கும் தலைப்பு சேரமான் பெருமான் நாயனார் அருளிய பொன்வண்ணத்து அந்தாதி. முதல்ல நாயன்மார் பாடிய பொன்வண்ணத்து அந்தாதி பாடலை பார்ப்பதற்கு முன்னால் அவருடைய வரலாற்றை ஒரு சுருக்கமாக நம்ம பார்த்து விடுவோம். முன்னாடி சொன்ன மாதிரிதான் முன்னாடி பேசுறதுக்கு ஆரம்பிக்கும் சில டிக்ளரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் இருக்கேன். பேச்சுக்கு நடுப்புற கொஞ்சம் ஆங்கில கலப்பு வரும், மன்னித்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி திரைப்பட ஓமைகளும் அங்கங்கே வரலாம், அதையும் பொறுத்து கொள்ளுங்கள். ஏன்னா அப்படியே பேசி பழகி பார்த்து பழகினதுனால அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். தவறு இருந்தால் சுட்டி காட்டவும், பிறகு திருத்திக் கொள்கிறேன். இப்போது நாம் பேச்சுக்குள் செல்வோம். சேரமான் பெருமான் நாயனாருடைய வரலாறு ஒரு சுருக்கமாக. சேரமான் பெருமான் நாயனாருடைய இயற்பெயர் பெருமாக்கோதையார் என்பதாகும். அவர் சேர நாட்டில் சேரர் குடியில் பிறந்த ஒரு மன்னர் குடியில் பிறந்த ஒருவர். ஆனால் அவர் மன்னர் பதவி ஏற்க அல்லது மன்னர் பதவி வகிக்க இஷ்டம் இல்லாமல் அவர்
இறைப்பணி செய்து கொண்டிருந்தார். இறைப்பணி என்பது திரு அஞ்சைக்களத்து ஈசன் அவருடைய கோவிலிலே இறைப்பணி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த சேர நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் பெயர் செங்கொற்பொறையன் என்பவராகும். அவர் மன்னர் பதவியில் இருந்து அவர் துறவரம் வானப்பிரஸ்தம் என சொல்லப்படுகின்ற மன்னர் பதவியை விட்டு விலகி தவக்கோலம் பூன விரும்பி அதனால் அவர் மன்னர் பதவியிலிருந்து இறங்குகிறார். அன்றைய மரபுப்படி அரச குலத்தை சார்ந்த ஒருவர் தான் அடுத்த அரசராக வர வேண்டும் என்பதால் முறைப்படி பெருமாக்கோதையார் அவர்களை மன்னனாக பதவியேற்குமாறு அமைச்சர் பெருமக்கள் கேட்க, அவரோ இறைப்பணியில் தான் என்னுடைய சிந்தனை இருக்கிறது, மன்னர் பணியில் இல்லை என்று மறுக்க, அவர்கள் வற்புறுத்த, சரி இறைவனிடம் கேட்கிறேன், இறைவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் செல்கிறேன் என்று ஐயா அஞ்சைக்களத்து ஈசனிடம் போய் அனுமதி வேண்டுகிறார். அஞ்சைக்களத்து ஈசனும் அவருக்கு அனுமதி கொடுக்கிறார். கொடுத்தவுடன் அவர் சரி நான் மன்னராக இருக்கிறேன் என்று கூறி அங்கிருந்து கோவிலில் இருந்து யானை மேல் ஊர்வலமாக அரசவைக்கு செல்கிறார். அங்க அரசவையில அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் அவர் பூசை வழக்கமாக அவர் பூசை செய்யும் பொழுது அவருக்கு பூசை முடிந்த பிறகு சிற்றம்பலத்து ஈசன் அவர்களுடைய பொற்சிலம்பொலி கேட்கும். ஒரு நாள் அந்த மாதிரி கேட்காம இருக்கிறப்ப அவருக்கு பதட்டம் அடைகிறது. நாம் தினமும் கேட்கும் இந்த சிலம்பொலி இன்று ஏன் கேட்க மாட்டேன் என்கிறது, நாம் ஏதோ பூசையில் தவறு செய்து விட்டோமோ என்று எண்ணி பயப்படுகிறார், அஞ்சி நடுங்குகிறார், இறைவனை இறைஞ்சுகிறார், என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கிறார். அப்பொழுது இறைவன் அசிரீரியாக, நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை, சிற்றம்பலத்திலே சுந்தரன் என்னை பாடிக்கொண்டிருந்ததால் உனது பாடலுக்கான உன்னுடைய பூசைக்கான சிலம்பொலியை ஒலிப்பதற்கு சற்று தாமதமாகிவிட்டது என்று இறைவன் அசிரீரியாக ஒலிக்க, உடனே ஆகா நமக்கு சிலம்பொலி ஒலிப்பதை தாமதப்படுத்திய அளவுக்கு சுந்தரர் அவ்வளவு பெரிய ஒரு தொண்டராக இருக்கிறார் என்றால் அவரை நாம் தரிசிக்க வேண்டும் என்று எண்ணி அங்கிருந்து கிளம்பி அவர் சிதம்பரத்துக்கு தில்லைக்கு சென்று பார்க்கிறார். தில்லையிலே சுந்தரர் அப்போது இல்லை, அவர் அங்கிருந்து கிளம்பி திருவாரூர் சென்று விட்டார். தில்லைக்கு வந்த பெருமாக்கோதையார் சிரமான் பெருமான் நாயனார் அங்கேயே தங்கி சிறு காலம் தங்கி இருந்து இறைவனை தரிசித்து விட்டு பிறகு திருவாரூர் சென்று சுந்தரரை சந்திக்கிறார். சுந்தரருடன் மிகுந்த நட்பு கொள்கிறார். சுந்தரருடைய மிக நெருங்கிய நண்பராகிறார். சுந்தரருடன் சென்று பல தல யாத்திரைகள் செய்கிறார். இவ்வாறு தல யாத்திரைகள் செய்து முடித்துவிட்டு மீண்டும் திரு அஞ்சைக்களத்துக்கு திரும்புகிறார். சிறிது காலம் கழித்து சுந்தரர் அஞ்சைக்களம் தனது அவதார நோக்கம் முடிந்ததை உணர்ந்து அவர் இறைவனிடம் தானனை முன்படைத்தான் என்ற பதிகம் பாடி அங்கிருந்து கிளம்பி கைலாயம் செல்கிறார். இந்த செய்தி சேரமான் பெருமான் நாயனாருக்கு கிடைக்க உடனே அவர் தன் குதிரையின் காதில் திருவைந்தெழுத்தை ஓதி அவரும் குதிரை மேல அமர, குதிரை யானையை விட வேகமாக சென்று யானையை முந்தி சென்று யானையை வலம் அவர் முதலில் சுந்தரமூர்த்தி நாயனாரை விட முன்னாடி முதலில் அவர் கைலாயத்தை சென்று அடைந்து கைலாயத்திலிருந்து சுந்தரரை வரவேற்கிறார். இவ்வாறாக அங்கு அவர் திரு கைலாய உலா என்ற பாடலை பாடி அவருடைய வரலாறு இவ்வாறு முடிகிறது. நமது வெங்கட்டையா எப்பொழுதுமே ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது நம்ம ஒரு நாயன்மார் வரலாறை பார்க்கிறப்ப அந்த வரலாறை நம்ம வரலாறா பார்க்காம அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், அந்த நாயன்மாரின் வரலாற்றிலிருந்து நாம் எதை பின்பற்றுகிறோம், அதை எந்த பின்பற்றினால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று யோசிக்க சொல்லுவார். அப்படி சொல்லும்போதுதான் நமக்கு சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாயன்மார் வரலாறை பார்க்கறப்ப நமக்கு ஏதோ ஒரு எனக்கு குறிப்பா எனக்கு பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாயன்மார் அப்படின்னா ஏதாவது ஒரு சோதனை இருக்கணும், அந்த சோதனையை வெற்றி பெற்று இறைவன் அருள் பெறணும். இப்படிதான் ஒரு ஃபார்மேட் பார்த்துருங்க. இப்ப சிறு தொண்டராகட்டும் இல்லை என்றால் சுந்தரமூர்த்தி நாயனாரை எடுத்தாலும் அவர் கண் பார்வை போய் கண் பார்வை திரும்பி வந்தது, அதுக்கப்புறம் தண்டியடிகளுக்கு கண் பார்வை போய் ஒரு குளம் தோண்டியது, இந்த மாதிரி பல நாயன்மார்கள் பல சோதனைகளை சந்தித்து அதற்கு பிறகு சாதனையாக அது மாற்றி காட்டினார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் ஒரு சினிமாவில் வர மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ அடி வாங்கணும், அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஹீரோ ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்லயே பார்த்துக்கணும். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்ற நாயன்மார்களை பார்க்கறப்ப பாத்தீங்கன்னா சில பேர்லாம் ஒரு பெருசா நம்ம சினிமாவில் சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டா டைரக்டா அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ஃபீல் குட் மூவிங்கிற மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கு, அப்படியே ஸ்ட்ரைட்டா போகும். முருகநாயனார் வரலாற்று பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்திலிருந்து அவர் மலர்பணி செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு முக்தி கிடையாது. ஆனாய நாயனார் எடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய இசைப்பணி செய்து கொண்டிருந்தார், அப்படியே அவருக்கு முக்தி கிடைக்கிறது. இந்த மாதிரி சேரமான் பெருமானுடைய வரலாறையும் எடுத்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே ஒரு எந்த வித சோதனை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமோ இல்லாட்டி அவருக்கு பரீட்சை அப்படிங்கிற மாதிரியோ இல்லாட்டி அவருடைய பெருமைகளை தனியாக காமிக்கிற மாதிரியோ விஷயங்கள் எதுவும் நடந்த மாதிரி இல்லை. ஆனால்
இதுல உள்ள பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு இந்த வரலாறை பாக்குறப்ப. ஒன்னொன்னா 3 தான், ரொம்ப எல்லாம் பேசல, 3 விஷயங்களை தொட்டு காட்சிப்பிட்டு பிறகு நம்ம பதிகத்துக்குள்ள போலாம். முதல்ல சொன்ன மாதிரி அவர் வந்து அங்கிருந்து அஞ்சைக்களத்து ஈசன் கோவிலில் இருந்து இறைவனின் அனுமதி பெற்று அவர் வந்து மன்னராக பொறுப்பேற்பதற்காக பட்டத்து யானை மேல் வந்து கொண்டிருக்கிறார். அப்ப வந்து கொண்டிருக்கும் பொழுது வந்து எதிர்த்தா போல வந்து ஒரு வண்ணான், துணி துவைப்பும் தொழில் செய்யறோம் டோபி என்று சொல்கின்ற வண்ணான், அவன் வந்து உவர் மன்னனும் அவன் மேலெல்லாம் ஃபுல்லா கொட்டி இருக்கு. அப்படி வரப்ப வந்து அவனை பாக்குறப்ப வந்து அவர் வந்து திருநீர் பூசிய சிவநீரி தொண்டர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோன்ற, அங்கிருந்து மேலிருந்து பட்டத்தையிலிருந்து இறங்கி அந்த இவனை வந்து வணங்குற. வணங்கினவன அவன் பயந்து போய் எதுக்கு ராஜா வந்து நமக்கு வணங்குறான், இது நம்ம ஒண்ணு அப்படி ஒண்ணு தப்பு பண்ணலைன்னா நான் அடி வண்ணான் அப்படின்றார். இவர் வந்து நான் அடிச்சேரலாம் அவனுக்கு கீழே போறார், படுத்தே விட்டானேங்கிற மாதிரி அவனோட காலில் அப்படியே விடுறாரு. ஸோ இதனால வந்து என்னன்னா 2 விஷயம் அவர் கிளாரிஃபை பண்றாரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து சிவனடியார்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், எவராக இருந்தாலும். அதாவது தோற்றத்தில் சிவனடியாராக தோன்றினாலே அவருக்கு தோற்றத்துக்கே அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாரு. அவர் உண்மையான சிவனடியாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சிக்கு நம்ம விட்டுற வேணாம். அவர் சாமி பார்த்துப்பார். அவரை சிவனடியாரா நம்ம எண்ணி வணங்கினால் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். அவர் பொய் சிவனடியாரோ இல்லாட்டி வேஷம் போட்ட சிவனடியாரோ வந்து அதுக்கான பலன் அவருக்கு கிடைச்சிருமே தவிர்த்து அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அதே இன்னொரு விஷயம் வந்து ராஜாவான நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது, ராஜாவான நான் இப்பொழுது ஒரு சிவனடியார் என்று எண்ணி ஒருவரை வணங்குகிறேன். அதனால மக்களாகிய நீங்களும் சிவனடியாரை இப்படித்தான் வழிபட வேண்டும் என்பதற்கு ஒரு ரூல் மாதிரி செட் பண்ணிடுறாரு. அதாவது செட் த ரூல்ஸ் ரைட்டுங்கிற மாதிரி உள்ள போறதுக்கு முன்னாடியே அவர் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பதவி ஏற்கவே போறார். அதாவது பிஃபோர் அந்த பதவி ஏற்பதற்கு முன்னாலே சிவனடியார்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும், சிவனடியாரை எப்படி நம்ம மதிக்க வேண்டும் என்பதை வந்து மக்களுக்கு சொல்லிவிட்டு தான் பதவி ஏற்கிறார். அடுத்தது இரண்டாவது நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா முதல் பதிகம் பாடின இது திருமுகப்பாசனம் பற்றி தான். திருமுகப்பாசனம் வந்து நமக்கு எல்லாருமே தெரியும், இறைவன் வந்து சேரமான் பெருமானுக்கு லெட்டர் எழுதி கொடுத்தது, ஒரு கடிதமாக எழுதி அவருக்கு பானபத்திரருக்கு பொருள் வழங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் சேரமான் பெருமானிட கொடு அப்படிங்கிறார். ஸோ இதுல வந்து நம்ம ஒரு 4-5 விஷயங்களை யோசிக்கணும். ஆனா சமகாலத்துல நடந்த விஷயங்களை பத்தி நம்ம சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பேரலா அதை கம்பேர் பண்ணோம்னா சுவாமி எப்படி எல்லாத்துக்கும் அட்வான்ஸ்டா இருந்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு புரியும் நினைக்கிறேன். சிங்கப்பூர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் வந்து சிங்கப்பூரின் தந்தை என்று போற்றப்படும் லீ குவான் யூ அவர்கள். அவர் தான் வந்து சிங்கப்பூர் என்ற ஒரு உலக வரைபடத்தில் வந்து ஒரு சிறு புள்ளியாக இருந்த ஒரு நாட்டை வந்து இன்று உலகத்திலே ஒரு பெரும் புள்ளிகளில் ஒருவராக மாற்றிய பெருமைக்குரிய ஒருவர். அவர் கட்டியமைத்த ஒரு நாடு, அந்த நாட்டில் தான் இருந்து கொண்டு நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். அமைதியான உலகத்தில் மற்ற நாடுகளில் எல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கு நாம் அமைதியாக இருக்கிறோம் என்றால் அதற்கு அவர் உருவாக்கிய சட்டத்திட்டங்கள், அவர் உருவாக்கிய சமய நல்லிணக்கம் போன்றவை என்பதற்கு காரணம். ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் வந்து எல்லாருக்கும் தெரியும், சிங்கப்பூரில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும். 65 இருந்து அவர் 89 வரைக்கும் அவர் வந்து எனக்கு தெரியும் ஞாபகம் சரியா இருந்தால் 88 89 வரைக்கும் அவர் பிரதமராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் வந்து பிரதமர் பதவியிலிருந்து அடுத்த தலைமுறைக்காக வழிவிட்டு அடுத்த தலைமுறையினர் வந்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் டோனி டான் என்பவர். அவர் பிற்காலத்தில் சிங்கப்பூரின் அதிபராக பதவியேற்றிருந்தார். அவர் சிங்கப்பூர் அதிபராக பதவியேற்றிருந்த பொழுது லீ குவான் யூ அவர்கள் வந்து சிங்கப்பூர் அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருந்தார். சிங்கப்பூர் சேர்ந்த அனைவருக்குமே தெரியும், லீ குவான் யூ வந்து அவருடைய ஆதரவு பெற்றால்தான் யாரும் பிரதமராகவோ அதிபராகவோ ஆக முடியும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அது அதிபருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அதிபர் பதவியில் இருக்கும்போது லீ குவான் யூ அவர்கள் வந்து டோனி டான் சிங்கப்பூர் அதிபரை வந்து சந்திப்பதற்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கிறார். அவருடைய பிஏ வந்து பயந்தடிச்சுட்டு எதுக்கு இவர் லீ குவான் யூ நமக்கு பர்மிஷன் கேட்கிறார், கூப்பிட்டா நம்மளே வந்துட போறோமேன்னு பயந்தடிச்சுட்டு அதிபர்கிட்ட சொல்ல, அதிபர் லீ குவான் யூக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க சொல்லிங்கன்னா நானே வந்து பார்ப்பேனே, உங்களோட வயதுக்கும் பதவிக்கும் மரியாதை கொடுத்து நானே வருவேனே அப்படிங்கிற. அப்ப லீ குவான் யூ சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சட்டத்தை உருவாக்கியது நான், இந்த சட்டத்தை மக்கள் மதிக்க வேண்டும் என்று சொல்லுவோம் நான். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை உருவாக்கிய நானே அந்த சட்டத்தை மதிக்காமல் நீ என்னை வந்து பார், நீங்கள் என்னை வந்து பார் என்றால் உங்களுடைய பதவிக்கு நானே மரியாதை கொடுக்கவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி கொடுப்பார்கள் என்று அவர் கேட்கிறார். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்கிறப்பதான் டோனி டான் புரிகிறது, நம்மளுடைய பதவி என்பது நம் பதவிக்கான மரியாதையை நாம் அவர் கொடுத்திருக்கிறார். ஸோ அதனால வந்து அவர் வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார், அவர் ஆபீஸ் வந்து பார்க்கிறார். இதே சூழ்நிலையை இப்பொழுது நாம் வந்து நம்ம சேரமான் பெருமானுடைய இந்த வரலாற்று நிகழ்வை பொது பார்க்கலாம். சேரமான் பெருமான் என்பவர் கோவிலிலே திருப்பணி செய்து கொண்டிருந்தவர். இறைவன் தான் அவருக்கு வந்து நீ வந்து அரசனாக போய் ஆட்சி செய் என்று அவருக்கு அனுமதி அளிக்கிறார். அப்படி பார்த்தால் அவரை அரசனாக்கியதே சிவபெருமான் தான். அதே மாதிரி பானபத்திரர் என்பவருக்கு பொருள் வேண்டி இருந்தால்
இறைவனை கொடுத்திருக்கலாம். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கொடுத்திருக்கிறார், ஞானசம்பந்தருக்கு கொடுத்திருக்கிறார், திருநாவுக்கரசருக்கு கொடுத்திருக்கிறார். இறைவன் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அப்பாரும் செய்யாமல் மற்றவர்களுக்கு சில பேர் கனவில் தோன்றி சொல்வார். இந்த மாதிரி சேரமான் பெருமான் நாயனார் கனவில் தோன்றி நீ கொண்டு பானபத்திரருக்கு வந்து பொருளை கொடுத்து விட்டு வா என்றால் சேரமான் பெருமானும் ஓடி போய் கொடுத்திருப்பார். ஆனால் அவ்வாறெல்லாம் செய்யாமல் பானபத்திரருக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு பானபத்திரர் போகிறார். இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், நாமே உருவாக்கி வைத்த ஒரு பதவி என்றாலும் அந்த பதவிக்கான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் மற்றவர்கள் மதிப்பார்கள். தனது அடியாரை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்பதில் திரு சிவபெருமான் எவ்வளவு இதுவாக இருந்திருக்கிறார். அடுத்தவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை தானே பின்பற்றி அதற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் புரோட்டோகால் அப்படிங்கறத வந்து தெளிவா ஃபாலோ பண்ணுங்கிறத சுவாமியே சொல்லியிருக்கு. ஸோ அதனால வந்து அந்த விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது மூணாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இப்ப நம்ம பார்த்த எல்லா இந்த வரலாற்றில் நம்ம பார்த்த எந்த விஷயங்களையுமே சேரமான் பெருமான் எங்கேயுமே கஷ்டப்பட்டதாகவோ துன்பப்பட்டதாகவோ எந்த விதமான ஒரு சான்றுமே எதுவுமே இல்லை. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அவர் வந்து ரொம்பவே புண்ணிய ஆத்மாவா இருந்திருக்காரு. பிறந்ததிலிருந்து அவர் கோயிலில் பூஜை செய்து கொண்டிருக்கிறார், இறைவன் அவருக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இறைவனுடைய விருப்பம் என்னவா இருந்தாலும் அவருக்கு நேரடியாக தெரிந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒருவர் வந்து ஒரு நாள் பூசையில் வந்து அவருக்கு சிலம்பொலி கேட்கவில்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொன்னதுதான். சேக்கிழாருடைய பெரிய புராணத்திலாம் பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு வந்து சிவபெருமானுடைய அசரீரியோ குரலோ வந்து ஒரு தடவையோ 2 தடவையோ தான் ஒழிச்சிருக்கு. ஆனா சேரமான் பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் சிலம்பொலி கேட்கிறார். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு புண்ணியம் செய்த ஒரு பெரிய ஒரு சிவனடியார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மட்டும் கேட்கல அப்படின்னா இன்னைக்கு என்ன, அதுவும் சுவாமி வந்து சொல்லிட்டார், ஓகே நான் வந்து சுந்தரனாலதான் உனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஏற்கனவே கிடைச்சிச்சுப்பா, ஓகே நம்ம சுவாமியை நம்பிட்டு இருக்கிற நமக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாம பெரிதினும் பெரிதிகள் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு இதை விட பெருசா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அப்பதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, எதனால நமக்கு சிலம்பொலி ஒலிக்கிறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா சுந்தரர் பாடியதை கேட்டுக்கொண்டிருந்தால் லேட் ஆச்சு. அப்படின்னா நம்மளுடைய பூஜையை விட சுந்தரருடைய பாடல் வந்து இறைவனை மகிழ்வித்திருக்கிறது. அதாவது சுவாமி வந்து இது அவர் பெட்டர் இவர் பெட்டர் இல்ல, ஒரு சுவாமி வந்து ஒரு கோடு போட்டு காமிக்கிறார், அதை டக்குன்னு இவர் பிக்கப் பண்ணிட்டார். ஓகே உன்னோட ரூட் இதுதான்ப்பா, இதை பிக்கப் பண்ணிக்க, அதை பிக்கப் பண்ணா உனக்கு எல்லாம் வந்து சேர்ந்துரும் அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து அவர் அங்கேருந்து கிளம்பி சிதம்பரத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் சிதம்பரத்துல இல்லைன்னு சுந்தரரை பார்க்கறாரு. சுந்தரரை பார்த்த உடனேயே அவர் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் ஃபுல்லா சுந்தரருடைய வரலாற்று இதுலயே ஃபாலோ பண்ணி கடைசியில சுந்தரருக்கு முன்னாடியே வந்து போய் ரீச் ஆயிடுறாரு. இது சாத்தியமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சமகால நிகழ்வு வந்து சுகிசிவம் ஐயா வந்து ஒரு சொற்பொழிவுல சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிராக்டிக்கலாவும் நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இவர் சொன்ன விஷயம் என்னன்னா, சுகிசிவம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல திருச்செந்தூருக்கு கந்தசஷ்டி சொற்பொழிவுக்கு போயிட்டு இருக்காரு. சென்னையில இருந்து போறப்ப அவருடைய ரயில்ல வந்து இன்னொருத்தரும் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. 2 பேரும் பேசி ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அங்க தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி பாக்குறாங்க, கந்தசஷ்டினால பயங்கர கூட்டம். எப்படி போறது என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவர் சுகிசிவம் சொல்ற, இல்ல ஏற்பாட்டாளர்கள் வந்து என்ன அழைச்சிட்டு போவாங்க, நீங்க வாங்க என்னோடய சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு. அப்ப கூட வந்த நண்பர் சொல்லியிருக்காராம், இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க உங்களுக்கு கஷ்டம்லாம் வேணாம், நானே பாத்துக்கிறேன், நானே போய்க்கிறேன், அவங்களை முடிந்தால் வந்து திருச்செந்தூர்ல சந்திக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து சுகிசிவம் வந்து அதுக்கப்புறம் அவருடைய வரவேற்க வந்தவர்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து இவர் வந்து சொற்பொழிவுக்கு போயிருக்காரு. இவர் சொற்பொழிவுல போய் உட்கார்றப்ப என்ன நினைச்சிருக்காருன்னா, கூட வந்த நண்பர் வந்து எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ எப்போ பார்க்க முடியுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவர் முதல் வரிசையெல்லாம் நல்லா சுவாமி தரிசனம் எல்லாம் முடிஞ்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இவருக்கா பயங்கர ஆச்சரியம், எப்படிடா நமக்கெல்லாம் இவ்வளவு ஒரு கூட்டத்துல இருக்கிறப்ப நம்மளே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், அவர் வந்து எந்த விதமான உதவியும் மற்றவரோட உதவி இல்லாம எப்படி இங்க வந்து சேர்ந்தார் அப்படின்னு அவர் கேட்கிறப்ப வந்து அவர் திருப்பி சொற்பொழிவு முடிஞ்சோன்னு அவர்கிட்ட கேட்டாராம். கேட்டப்ப அவர் என்ன சொன்னாராம், நான் ஒண்ணுமே பண்ணல, நான் அந்த திருச்செந்தூர் போற கூட்டத்துக்கு முன்னாடி போய் நின்ன கூட்டம் வந்து என்னை தள்ளி விட்ட கூட்டமே என்ன பஸ்ல ஏத்தி விட்ட கூட்டமே என்ன பஸ்ல இருந்து இறக்கி விட்ட கூட்டமே என்ன கோவிலுக்கு தள்ளி விட்டுது, கோவில்ல சாமி பார்த்த கூட்டமே என்ன வெளில தள்ளி விட்டு சொற்பொழில் வந்து உட்காத்தி வச்சிருக்கு அப்படின்னா. இதுல என்னன்னா நம்ம அவர் செஞ்ச விஷயம் என்னன்னா ஒரே ஒரு விஷயம், திருச்செந்தூர் போகின்ற கூட்டத்தின் நடுவே போய் நின்றார். சோ அடியார் கூட்டத்தின் நடுவே போய் நின்றால் நமக்கு வந்து கண்டிப்பா அடியார் கூட்டம் நம்ம வழி நடத்தி செல்லும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப எனக்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து எனக்கு திருமுறையை பத்தியோ சைவத்தை பத்தியோ பெருசா தெரியாது. ஆனா தெரிஞ்சவங்க யாருன்னு தெரியும், திருமுறை மாநாட்டுல சேர்ந்தேன்னா அதுல இருந்தேன்னா அதுல ஃபாலோ பண்ணேன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து அவங்க கரெக்டா நம்ம வழி நடத்திட்டு போடுவாங்க, இல்லாட்டி இறைவன் அவங்களை வழிநடத்த அதன் மூலமா நாமும் வழி நடத்தப்படுவோம் அப்படிங்கிறது. சோ இதனால வந்து நம்ம சேரமான் பெருமான் வரலாறுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம், முக்கியமான விஷயம், சிவனடியாரை மறவாமல் மதித்து அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அவர்களை வணங்க வேண்டும். 2வது
அவரவர்களுக்கு உண்டான மரியாதையை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இறைவனே புரோட்டோகாலை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். மூணாவது, நமக்கு இதுதான் கிடைச்சிருச்சு, இறைவன் அருள் கிடைச்சிருச்சு நமக்கு அப்படிங்கிற மாதிரி குறைச்சபட்ச இதுல வந்து சிற்றின்பத்துல நம்ம அக்செப்ட் பண்ணிக்காம பெரிதினும் பெரிதுகள் மாதிரி பெரிய விஷயங்களை ஆசைப்படு. அவருக்கு எல்லாமே கிடைச்சாலும் அதை விட பெரிது அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு பெரிதாக்க ஆசைப்பட்டு இருக்காருன்னா, சுந்தரமூர்த்தி நாயனாரை விட முன்னாடி போய் ரீச் ஆகிற அளவுக்கு அவர் வந்து என்ன சுந்தரமூர்த்தி நாயனோட ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு தகுதியை வச்சுக்கிட்டே அவர் அவ்வளவு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாயன்மார். அவரை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து மற்றவங்க எல்லாம் ஏதோ அந்த கஷ்டப்படா இது பண்ணி இவருடைய இது வந்து பாத்தீங்கன்னா சுந்தரருடன் நட்பு இருந்தார். சுந்தரர் நமக்கு நட்பு வந்து சுந்தரர் இல்லைன்னா இப்ப நந்தமருவூர நம்ம அமைப்பு இருக்கு, அதுவும் சுந்தரமூர்த்தி நாயனருடைய ஒரு அம்சம் தான். ஏன்னா அவங்களுடைய பதிகங்களை தான் வந்து இதுவா எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி இயக்கங்கள் நம்ம தொடர்புல இருந்தாலே நம்ம வந்து இறைவனால் வழி நடத்தப்பட்டு இறையொருள் பெறுவோம் என்பது நிச்சயம். இப்பொழுது நம்ம வந்து பதிகத்துக்குள் போகலாம். நான் பேச இருக்கும் தலைப்பு வந்து பொன்வண்ணத்து அந்தாதி. முதலில் சொன்னது போல வந்து சுந்தரமூர்த்தி பூஜையில் வந்து சிலம்பொலி கேட்காததனால் இறைவன் வந்து அப்புறம் சொல்கிறார், தில்லையில் வந்து தில்லையில் சுந்தரர் பூஜை நடந்து கொண்டிருந்ததால் உனது பூஜைக்கு சிலம்பொலி ஒலிக்க தாமதமாகிவிட்டது என்று அவர் சொன்னதுனால வந்து அங்கிருந்து அவரை சந்திக்க ஆவல் கொண்டு அவர் குதிரையின் காதில் 5 எழுத்து ஓதி வேகமாக சிதம்பரத்துக்கு வருகிறார், தில்லைக்கு வருகிறார். ஆனால் தில்லையில் வந்து சுந்தரர் அப்பொழுது இல்லை. அவர் அங்கிருந்து கிளம்பி திருவாரூர் சென்று விடுகிறார். சுந்தரர் திருவாரூர் சென்றதனால் தில்லைக்கு வந்து நடராஜரை தரிசிக்காமல் செல்வது எப்படி என்று எண்ணி நடராஜரை சந்திக்க திருக்கோவிலுக்குள் சொல்கிறார். நடராஜரை பார்க்கிறார். இந்த பதியத்தை பாடத் தொடங்குகிறார். இந்த பதியத்தை பாடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரிதான் இது வந்து ஒரு சினிமாவோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அந்நியன் படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதாவது வந்து ஒரே பர்சன் வந்து ஒரு 3 விதமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. ரெமோன்னு ஒரு கேரக்டர், ரொமான்டிக்கான ஒரு கேரக்டர், அப்புறம் அந்நியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை கொடுக்கின்ற, தவறு செய்தால் தண்டனை கொடுக்கின்ற ஒரு கேரக்டர், இன்னொன்னு வந்து அம்பின்னு வந்து எல்லாத்தையும் ரொம்ப சாத்வீகமா எது எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 விதமான நிலைகள்ல வந்து சேரமான் பெருமான் இருந்திருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருமுறை ஆசிரியர்கள் வந்து நமக்கு பாடி கொடுத்த பாடல்கள் எல்லாமே திருமுறைகள் எல்லாமே வந்து அவருடைய அனுபவ பதிவுகள். இது எதுவுமே வந்து அவங்க ரூம்ல உட்காந்துட்டு ரூம் போட்டு யோசிச்சுட்டு ஓகே இந்த சீன்ல இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இப்படி போடலாம், முன்னாடி மானை போட்டோமா இல்லாட்டி பொன்மானை போட்டுப்போம், இல்லாட்டி இது தேனை போட்டானா இப்ப வந்து மயிலே போட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவங்களுடைய அனுபவங்கள் அந்தந்த இடத்துல அவங்க என்னென்ன அனுபவித்தார்களோ அந்த அனுபவங்களை வந்து பாடல்களாக பதிவு செய்திருக்கிறார். இது முன்னாடி திருமுறையில் எல்லாருமே சொல்ற ஒரு எடுத்துக்காட்டு தான், ஒரு வரலாறு தான். ஒரு பெரிய செவுரு இருக்கு, அந்த செவருக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு யாருமே தெரியாது. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அங்க போகணும்னு ஆசைப்படுறாங்க. சில பேர் முயற்சி பண்ணி செவரு மேல ஏறுறாங்க, ஏறிட்டு ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் குதிச்சிடுறாங்க. ஸோ குதிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா இங்க இருக்கிறவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. திருமுறை ஆசிரியர்கள் என்பவர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து அனுபவித்து அந்த அனுபவங்களை பாடல்களாக பதிவு செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு லைவ் டாக்குமெண்டேஷன். இப்போ கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கிரிக்கெட் மேட்ச்ல இந்த பால் 6 அடிக்கிறானா அப்பதான் சொல்லுவாங்க அவங்க. ஒரு 2 பால் கழிச்சு 10 பாலுக்கு முன்னாடி அவங்க 6 அடிச்சாங்கன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி அந்தந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்ததோ, அவர்கள் என்ன அனுபவப்பட்டார்களோ, அவர்கள் என்ன பார்த்தார்களோ அதை வந்து இங்கே பாடல்களாக பதிவு செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேரமான் பெருமான் வந்து இறைவன் இப்படி இருக்கிறார் அப்படின்னா இறைவனை அப்படி அவர் பார்த்திருக்கிறார். பார்த்த இறைவனை அவர் பார்த்த மாதிரியே பதிவு செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்னன்னா நமக்கு வந்து இப்படி எல்லாம் இறைவன் இருப்பாரான்னு நமக்கு எப்படி தெரியும்னா இப்படிதான் தெரியும். ஏன்னா நாம வந்து இந்த நாமன்னு சொல்றோம், நான் இன்னும் அந்த அளவுக்கு வளரவில்லை. அதனால என்னன்னா இப்ப சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னா சுவாமி இப்படி இருக்கார் அப்படி என்று சேரமான் பெருமானோ அல்லது நம்ம திருமுறை ஆசிரியர்களோ வழிகாட்டுகிற மாதிரி நாம் வந்து நம் இறைவனை பார்க்க ஆரம்பித்தால் இறைவன் நமக்குள் தோன்றுவார், நமக்குள்ளும் வருவார் என்ற சிந்தனையுடன் போகின்றோம். பொன்வண்ணத்து அந்தாதி பேரிலே இருப்பது போல வந்து இது ஒரு அந்தாதி முறையில் அமைந்த ஒரு பதிகம். அந்தாதி என்றால் முன்னே சொல்லியிருப்பார்கள். அதாவது வந்து முதல் பாடலில் கடைசி சீரோ அல்லது கடைசி வரியோ, அடுத்த பாடலில் துவக்க சீராவோ துவக்க வரியாகவோ வரும். இந்த பாடல் வந்து ஒரு அகப்பொருள் வடிவில் அமைந்த ஒரு பதிகம். அகப்பொருள் என்பது எப்படி என்றால் தன்னை தலைவியாக பாவித்து இறைவனை தலைவனாக பாவித்து ஒரு தலைவி பாடும் பாவனையில் அமைந்த ஒரு பாடல். முதல் பாடலை பார்ப்போம். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும், மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை, வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை,
தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கு. ரொம்ப தெளிவான வரிகள், வார்த்தைகளை பிரிச்சா நமக்கு ஈஸியா பொருள் புரியும். இதுல வந்து இறைவனை வந்து தன்னை பெண்ணாக பாவித்து இறைவனை ஆணாக பாவித்து அவர் பாடுகின்ற ஒரு பாடல். பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும். பொன்னுடைய வண்ணம் எந்த வண்ணமோ அதே போல உன்னுடைய வண்ணம் இருக்கின்றது. இரண்டாவது வரி, மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை. மின்னலுடைய ஒளி, பிரகாசமான வெண்மையான ஒளி எப்படி இருக்குமோ அப்படி உன்னுடைய வீழ்சடை இருக்கிறது, அவருடைய வீழ்சடை இருக்கிறது. வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம். ஒரு வெள்ளியாலான மலை எப்படி என்ன வண்ணத்தில் இருக்குமோ அந்த வண்ணம் மால்விடை. இறைவன் வந்து இதில் 2 விஷயங்கள் பதிவு பண்ற. இறைவனுடைய விடை வாகனம் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது வந்து திருமாலே இறைவனுடைய வாகனமாக இருக்கிறார், விடையாக இருக்கிறார், மால் விடை என்று கூறுகிறார். தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் ஆகிய ஈசனு அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே. உன்னை கண்ட என்னுடைய வண்ணம் எப்படி ஆகிவிட்டதோ அப்படியே உன்னோட வண்ணமா இருக்கிறது என்று கூறுகிறார். இது வந்து ஒரு பெண்களுக்கே உண்டான ஒரு பாவனை என்று எனக்கு தோன்றுகிறது. தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்வேன். எப்போதுமே பெண்கள் வந்து காரைக்காலமையரை தவிர மற்றவர்கள் எல்லாருமே தன்னுடைய அழகை வந்து ஒரு பெரிதாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவார்கள். அதனால தன் வண்ணம் தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம், உன்னை பார்த்தவுடன் என்னுடைய மேனி எந்த வண்ணம் ஆகின்றதோ அந்த வண்ணமே உன் வண்ணம். அதாவது நான் வந்து தங்க நிறத்துல இருக்கேன், நீனும் தங்க நிறத்துல இருக்கிற அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம். இந்த சமயத்துல வந்து பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கதை ஒண்ணு படிச்சுட்டு இருந்தேன். இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாது, பட் நமக்கு வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனைன்னு எனக்கு தோணுச்சுன்னு வச்சுங்களேன். இந்திரா சௌந்தரராஜன் எழுதிய வந்து இறையுதிர் காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை படிச்சுட்டு இருந்தேன். அதுல அந்த கதை வந்து கற்பனை கதை தான், அது ஒன்றும் வந்து வரலாற்று கதை உண்மையே கிடையாது. அதுல வந்து போகர் வந்து பழனிமலை முருகன் நவபாஷான சிலையை வந்து செய்து கொண்டிருப்பதை ஒட்டி எழுதப்பட்ட ஒரு கதைன்னு வச்சுங்களேன். அதுல வந்து அவர் நவபாஷான சிலை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சித்தர், போகர் சித்தர், என்ன வேணாலும் பண்ணுவாரு. அவருக்கு வந்து ரசவாதம்னு இரும்பையே தங்கமாக்குற வித்தை எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு மூலிகை செடிகள் எல்லாம் வச்சு ஒரு சிலையை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அதை பண்ற கூட இருக்கிற ஒரு ஆள் வந்து கேட்கறான், உங்களாலதான் எல்லாம் பண்ண முடியுமே, எதுக்கு தங்கத்திலேயே சாமியை பண்ணிடலாமே, நீங்க எதுக்கு ஒரு இது செடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, சுவாமிகிட்ட வந்து நீங்க தங்கத்தை பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்க்க மாட்டீங்க, சுவாமியை சுவாமியா பாருங்க, தங்கமா பார்க்காதீங்க அப்படின்ற. அதாவது கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். அங்கே சுவாமியை தான் நீ பார்க்க வேண்டும், தங்கத்தை பார்க்க கூடாது. இறைவனை வந்து நம்ம வந்து விதவிதமான அலங்காரம் பண்ணி பார்க்கறதுங்கிறது தவறு கிடையாது. அதே சமயத்துல வந்து இறைவனை நம்ம அருள் வேண்டி பார்ப்போம். இறைவனை பொருள் வேண்டி, பொருளுக்காகவோ இல்லை இறைவன் மேல இருக்கும் பொருளை பார்ப்பதற்காகவோ நாம் வந்து பார்க்க வேண்டாம் என்று ஒரு சிறிய சிந்தனை அந்த இதை படிச்ச உடனே தோணித்து. அதுவும் இந்த பொன் வண்ணம் அப்படின்னு வந்தோன்னா தோணித்து, சொல்லணும்னு தோண. அடுத்த பாடல், 4ஆம் பாடல். பரமனையே பழி தேர்ந்தது நஞ்சுண்டு, பன்மலர் சேர் பிரமனையே சிரம் கொண்டு கொடுப்பது பேரொருளாம், சரமனையே உடம்பட்டும் உடம்போடு மாதிரமாம், வரமனையே கிளையாகும் முக்கண்ணுடை மாதவனே. இது வந்து கொஞ்சம் பிரிச்சு பொருள் பண்ணீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். பரம் மனையே பழி தேர்ந்து நஞ்சுண்டது, அதாவது இறைவன் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் வந்து இறந்து உணவு உண்டுகிறார். ஆனாலும் அவர் உணவு பெறுகிறார், இறந்து பெறுகிறார். ஆனால் அவர் வந்து உண்டது வந்து நஞ்சைத்தான். பன்மலர் சேர் பிரமனையே சிரம் கொண்டு கொடுப்பது பேரொருளாம், அதாவது அடிமுடி காணா அந்த வரலாறு நிகழ்வு நிகழ்ந்த பொழுது பிரமனுடைய செருக்கை அகற்றுவதற்காக அவருடைய சிரத்தை கொய்தார். அது தண்டனையாக தெரியலாம். ஆனாலும் அவருக்கு பின்னால் அந்த படைப்பு தொழிலை அவருக்கு திருப்பி கொடுக்கிறார். அதனால் கொடுத்தது வந்து அது ஒரு பேரருளாம் அந்த கொடுக்கிறது. அடுத்தது வந்து சரமனையே உடம்பட்டும் உடம்போடு சரமனையே உடம்பட்டும் உடம்போடு மாதிரமாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவன் வந்து தவக்கோலத்தில் இருக்கிறார். தவக்கோலத்தில் இருப்பதால் உலகத்திலே வந்து படைப்பு தொழிலே நிகழாமல் உலகமே ஸ்தம்பித்து விடுகிறது. அப்பொழுது திருமால் வந்து மன்மதனை கூப்பிட்டு, இறைவன் இப்படி இருந்தால் உலகம் வந்து இயங்காது, ஆகவே இறைவனை எழுப்பு என்று கூற, மன்மதன் வந்து மலர் கணைகளை தொடுக்கிறான். அப்பொழுது வந்து சிவன் வந்து சிவபெருமான் கண் விழித்து எழுந்து நெற்றிக்கண்ணால் அவரை மன்மதனை எழுக்கிறார் என்பது வரலாறு. ஆனால் அதாவது ஒரு காமத்தை வந்து எதிர்ப்பதற்காக வந்து மன்மதனை அழித்தாலும் அவர் வந்து நம்ம உமாதேவியாருக்கு தனது உடம்பில் பாதியை கொடுக்கிறார். அந்த இடத்துல ஒரு உடம்பை எரித்தாலும் இந்த இடத்தில் இன்னொரு இடத்துல உடம்பை கொடுக்கிறார் அவர். வரமனையே கிளையாகும் முக்கண்ணுடை மாதவனை, இறைவன் வந்து முக்கண் உடையவனாக இருக்கிறார். தவக்கோலம் மாதவம் புரிந்தவராக இருக்கிறார்.
முக்கண் என்பது இறைவனுக்கு நம்ம 3 கண்கள் என்று நமக்கு தெரியும். அந்த 3 கண்கள் வந்து ஆற்றல், அறிவு மற்றும் நீதி, இவையே இறைவனின் 3 கண்களாக இருக்கின்றன என்று சொல்லி அடுத்த பாடலுக்கு போகின்றோம். தவனே உலகத்துக்கு தானே முதல், தான் படைத்தவெல்லாம் சிவனே முழுதும் என்பார் சிவலோகம் பெறுவார். செய்ய அவனே அடல் விடை ஊர்தி கடலிடை நஞ்சம் உண்ட பவனே என்று சொல்லுவாரும் பெறுவார் இப்பாரிடமே. கொஞ்சம் பொருளை வார்த்தைகளை பிரித்து படித்தால் நமக்கு பொருள் சாதாரணம். எல்லா பாடலுமே அப்படித்தான் இருக்கிறது. தவனே உலகத்துக்கு தானே முதல், இறைவன் சிவபெருமானே உலகத்துக்கு முதலானவன். அப்படியே அச்சடிச்ச மாதிரி, ஆணி அடிச்ச மாதிரி பளிச்சுன்னு சொல்றாரு. அடுத்தது, தான் படைத்தவெல்லாம் சிவனே முழுதும் என்பார். உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களுமே சிவபெருமான் தான் படைத்தவர் என்பார். அந்த மாதிரி சொல்பவர்கள் சிவலோகம் பெறுவர். கண்டிப்பா அவங்களுக்கு சிவலோகம் கிடைக்கும். ஓகே, அடுத்தது, அவனே அடல் விடை ஊர்தி. திருமாலை முன்னாடி சொன்ன மாதிரிதான், மால்விடைங்கிற மாதிரி அடல் விடை. அடல் விடை ஊர்தி அதாவது திருமாலை வாகனமாக உடைய கடலிடை நஞ்சுண்ட, கடலிலே வந்த நஞ்சை உண்ட சிவபெருமானே என்று சொல்பவரும் அவனே. அதாவது எனக்கு தான் படைத்தவற்றெல்லாம் சிவபெருமான் இருக்கிறார் என்று சொல்பவரும், அவரே வந்து விடைமேல் வருபவர் என்பவரும், அவரே கடலிடை நஞ்சம் உண்டு என்று சொல்லுவாரும் இந்த உலகத்தில் உள்ள பெறுவார் இப்பாரிடமே. இந்த உலகத்திற்கு அவர் இந்த உலகத்திற்கு இடம்பெறுவதற்கு எல்லா தகுதியும் பெறுவார், சிவபெருமானுடைய அருள் பெறுவார். சோ இந்த பாடலின் போது அவர் சொல்ல வருவதுன்னா, அவரே முழுமுதற் கடவுள் தான். தவனே உலகுக்கு தானே முதல், தான் படைத்தவெல்லாம் சிவனே முழுதும் என்பார். அது எல்லா பொருள்களிலும் சிவபெருமான் தான் இருக்கிறார், எல்லா பொருள்களை படைத்ததும் சிவபெருமான் தான் என்று நாம் இந்த பாடல் மூலம் பொருள் கொள்வோம். அடுத்த பாடல், இந்த பாடல் வந்து திருமுறைகள்ல வந்து 12 திருமுறைகளிலும் இல்லாத ஒரு மாதிரி ஒரு பாடல் இது. இதுதான் முதல்ல சொன்ன மாதிரிதான். இது வந்து எதுவுமே வந்து ஒரு கற்பனையில் உதித்த ஒரு பாடல்கள் அல்ல. இது எல்லாமே வந்து சிவபெருமானை அவர் பார்க்கின்ற பொழுது, நடராஜமூர்த்தியை அவர் பார்க்கின்ற பொழுது, தில்லை நடராஜரையோ தில்லை அம்பல கூத்தனையோ அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் ஏற்பட்ட அனுபவங்கள், அவர் பார்த்த பார்வைகள், அவருடைய உணர்வுகள், இவையெல்லாம் தான் பாடலாக அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த பாடல் வந்து ஒரு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு பாட்டு. இவர் வெங்கட்டையா தான் சொன்னார். எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் பாக்குறப்ப வந்து இவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாடலா இருக்கு. இந்த பாடலை சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கே புரியும். இடம் மால் வளம் தான், இடப்பால் துழாய் வளப்பால் கொன்றை வடமால், இடம் துகில் தோல் வளம் ஆழி இடம் வளம் மான், இடமால் கரிதால் வளம் சோதி சேதிவனுக்கெழில் நலம் சேர், குடமால் இடம் வளம் கொக்கரையாம் எங்கள் கூத்தனுக்கே. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை வந்து 2 பார்ட்டா பிரிக்கிறார். நம்ம வழக்கமா பாக்குறது வந்து மாதொரு பாகன், சுவாமி தேவிக்கு வந்து இடம் தந்தான் அப்படிங்கிற மாதிரி இடப்பாகத்தை வந்து தேவிக்கு கொடுத்து அவர் வளப்பாகம் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நம்ம திருமுறைகள்ல நிறைய பாடல்கள்ல அதுக்கான உதாரணங்கள் வந்திருக்கிறது. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு பாடல். இடம் மால், இடப்பக்கம் திருமால் இருக்கிறார், வலம் தான், வலப்பக்கம் தான் சிவபெருமான் இருக்கிறார். இடப்பால் துழாய், துழாய் மாலை, அது வந்து திருமால் அணிந்து கொள்கின்ற ஒரு மாலை, அது இடப்பக்கம் துழாய் மாலை, துழாய் மாலை. வளப்பால் கொன்றை வடமால், கொன்றை மாலை, கொன்றை மாலை வந்து சிவபெருமானுக்கு உகந்த மாலை என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி வந்து வடமால் சரி வளப்பால் கொன்றை வடமால். இடம் துகில், துகில் ஆடைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பொன்னாடை. சோ பொன்னாடை வந்து இடப்பக்கம் போட்டிருக்கிறார். தோல் வளம், தோலாடை வந்து வலப்பக்கம் போட்டிருக்கிறார். ஆழி இடம், சக்கரம் வந்து இடக்கு பக்கம் வச்சிருக்கிறார். வலம் மான், வலது பக்கம் வந்து மான் வைத்துக் கொண்டிருக்கிறார். இடமால் கரிதால், இடப்பக்கம் கரிதாக கரிய நிறத்துடைய இருக்கிறார். வலம் சேதி வனுக்கெழில் நலம் சேர், சோதி வடிவாக வலப்புறம் இருக்கிறார். குடமால் இடம், அந்த காதில் போட்டிருக்கிற அந்த தோடு, அது வந்து சிறுமால் போட்டிருக்கிறது வந்து குடமால் இடம். வளம் கொக்கரை, சிவபெருமான் போட்டிருப்பது கொக்கரை, எங்கள் கூத்தனுக்கு. இது வந்து ஒரு சங்கரநாராயணர் திருக்கோலம். அதாவது திருமாலையும் சிவபெருமானையும் ஒரே திருவுருவில் கண்டு நமக்கு காட்டுகிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாடல் வந்து வேற எந்த திருமுறைகளும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இவரும் சொல்லலை, வெங்கட்டையாவன்ட்ட சொல்ல. அதனால வந்து இல்லைன்னு நம்ம நம்புவோம். ஏன்னா அவர் வந்து முன்னாடி இவர் சொன்ன மாதிரிதான் நம்ம சோசோமிய சொல்லுவார், திருமுறைகளை வந்து எழுத்தண்ணி படித்தவர் வந்து வெங்கட்டையா. அவர் வந்து அகல உழுவதை விட ஆழவும் உழுதிருக்கிறார், அகலவும் உழுதிருக்கிறார்.
நான்லாம் வந்து அகலமும் உள்ள ஆழம் நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால அவர் சொன்னதுல இருந்து எனக்கு புரிஞ்ச விஷயங்களை சொல்றேன். அதாவது சங்கரநாராயணர் திருக்கோலத்தை நமது சேரமான் பெருமானார் தில்லையில் கண்டிருக்கிறார், கண்டதை நமக்கு பதிவு செய்திருக்கிறார். அதனாலதான் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிம்பாங்களா, அதுக்கான ஒரு இதுவா கூட நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம் இந்த பாடலை. அடுத்தது 8வது பாடல். உத்தமராய் அடியார் உலகால தமக்குரிய மத்தம் அராமதி மாடம் பதி நலம் சீர்மை குன்றா எத்தமராயும் பணிகொள்ள வல்ல இறைவன் வந்தன் சித்தமராய் அகலாதுடன் ஆடித் திரிதவரே. இது 8வது பாடல். அடுத்த பாடலாம். உத்தமராய் அடியார் உலகால, நமக்கு தெளிவா புரிகிற மீனிங். உத்தமராக நல்லவர்களாக இருக்கும் அடியார்கள் உலகையால, தமக்குரிய மத்தம் ஊமத்த மலர், அராமதி அரானா பாம்பு, மதினா சந்திரன், மாடம் கங்கை, நலம் சீர்மை குன்றா இது எல்லாம் எல்லா பெருமைகளையும் உடைய குறைகள் இல்லாத கமா எத்தமராயும் பணிகொள்ள வல்ல, எந்த தன்மையினராக இருந்தாலும் அவரை அவருக்கு அருள் புரிந்து அவரை ஏற்றுக்கொள்ள வல்ல இறைவன் வந்தன் சித்தமராய், அவர் வந்து என்னோட சித்தத்தில் அமர்ந்து அகலாதுடன் ஆடித்திருவரே, என்னுடனே கலந்து என்னுடனே இருக்கின்றார் என்று அவர் இந்த பாடலில் கூறுறார். இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வந்து எங்க கிளாஸ்ல வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கிறப்ப அந்த வார்த்தை உத்தமராய் அடியார் உலகால அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாருமே வந்து உலக ஆள முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தாலே ஒரு தலைவர் தான் இருக்க முடியும். ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தா கம்பெனிக்கும் ஒரே ஒரு தலைவர் தான் இருக்க முடியும். ஸோ பல பேர் தலைவராக இருந்தால் டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ஃபுட்டுங்கிற மாதிரி வந்து பல இது பேர் மாத்தி மாத்தி பண்ணா டிசிஷன் மேக்கிங்ல பிரச்சனை வந்து இதுவாக வந்துடும். ஆனா அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம அரசார்வல் ஆணை நமதே வானுலக ஆள்பவரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திருமுறை பாடல்கள் வருது. அப்படின்னா வந்து இந்த திருமுறை பாடல்கள் எல்லாமே வந்து சும்மா ஒரு புகழ்ச்சிக்காகவோ இல்லாட்டி நம்மளை வந்து உயர்த்தி சொல்வதற்காகவோ சொல்லப்பட்ட வார்த்தைகளா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க முன்னாடி சொன்ன மாதிரிதான் அவங்க அவங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்திருக்கிறார். அந்த உணர்வுகளை பதிவு செய்திருக்கிறப்போ அந்த உணர்வுகள் தவறாக இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படி உலகால முடியும் அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாத்துக்கலாம். ஒரு பெரிய கடல் இருக்கிறது. அந்த கடலுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 டிராப் ஆஃப் வாட்டர் இருக்கு. இப்ப வெளியில இருக்கிற டிராப் ஆஃப் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா தனியா டிராப் ஆஃப் வாட்டர் நமக்கு தெரியும். கடல்ல இருக்கிறது கடல்ல இருக்கும். இப்போ வந்து இந்த ஒரு துளி தண்ணீர் வெளியில இருக்கிற அந்த கரையில இருக்கிற ஒரு துளி நீர் வந்து கடல்ல உள்ள நீரோட சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த சேர்ந்த துளியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா அந்த துளி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அந்த துளி கடலுக்குள்ளதான் இருக்குது, எங்கேயும் போகல, தொலைந்து போகவில்லை, ஆனால் மறைந்து போய்விட்டது. அப்படி மறைந்து போய்விட்டது, தொலைந்து போய்விட்டது, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா பேசிக்கலி நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இருக்கு, ஆனா இல்ல, இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு. ஆனா வெளியில இருக்கிற அந்த நீர்த்துளி வந்து வெளியிலேயே தான் இருக்கு. இதுதான் நம்மளுடைய திருமுறை காட்டுகின்ற வழி. அதாவது நம்ம சிவனடியார் ஆகி சிவசிந்தனையோடு நம்ம சேர்றப்ப வந்து நாம் வந்து அனைவரும் ஒரு சிந்தனை வயப்பட்டவர்களா ஆகிடும். அப்போ வந்து என்னன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய கடல் சிவனடியார் அப்படின்ற ஒரு பெரிய கடலுக்குள்ள நம்ம போறப்ப வந்து நம்மளும் அந்த கடல்ல ஒரு அங்கம். ஆனா நம்ம தனியா தெரிய மாட்டோம், மொத்தமா ஒரு கூட்டமா இருப்போம். அதுதான் வந்து இதுல முக்கியமா. அதனால வந்து நம்ம ஒருத்தரோட டிசிஷன்ங்கிறது வந்து எல்லாருமே வந்து 30 கோடி முகமுடையால் என்னும் சிந்தனை ஒன்றுடையாலும் பாரதியார் சொல்லுவார்ல, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சிவனடியார் திருப்பம் அப்படிங்கிறது பல முகங்கள் இருக்கலாம், ஆனால் சிந்தனை ஒன்று, சிவசிந்தனை. அப்ப அப்படின்ற மாதிரி சிந்திக்கிறப்ப வந்து நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் அரசாண்டா என்ன 10 பேர் அரசாண்டா எல்லாருமே ஒரு அரசாங்கம் தான் ஆள போறோம் நமக்கு. ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா நாம் இறைவனோட சிவனடியாராக நாம் இருந்தால் நாம் அனைவருமே வந்து ஒரு ஒத்த சிந்தனையாளராக ஆகும்பொழுது நம்மளால் வந்து இந்த உலகத்தையே சிவலோகத்தையே நாம் ஆள முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த பாடல் மூலமா நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்த பாடல். நெஞ்சம் தளிர்விட கண்ணீர் அரும்ப முகம் மலர அஞ்சங்கர தலம் கூம்ப அட்டாங்கம் அடிபணிந்து தஞ்சொல் மலரால் அணிய வல்லோர்கட்கு தாழ்சடையான் வஞ்சம் கடிந்து திருத்தி வைத்தான் வானகமே. இது வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்ற அந்த பாடலை ஒத்த ஒரு இதுதான் வருதுன்னு சொல்லுங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அதான் நெஞ்சம் தளிர்விட கண்ணீர் அரும்ப முகம் மலர, அதாவது உள்ளத்தில் அன்பு பொங்க பொங்க, அதனால அந்த அன்பினால் வந்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்ங்கிற மாதிரி கண்ணீர் அதிலிருந்து வெளியே வர, முகம் மலர, இறைவனை தகுதி விட்டோமே என்ற முகம் மலர, அஞ்சங்கரம் தலம் கூம்ப, இரு கைகளை கூப்பி வணங்க, அட்டாங்கம் அணிபணிந்து, மொத்தமா நமது 8 அங்கங்களும் அடிபணிந்து இறைவனை நாம் வணங்க,
தஞ்சொல் மலரால் அணிய வல்லார்கட்கு. இறைவனை நல்ல சொல் மாலர்களால், நமது திருமுறைகளால் நாம் இறைவனை வழிபட தாழ்சடையான் வஞ்சம் கடிந்து, நம்மளுடைய குறைகளை களைந்து திருத்தி வைத்தான் வானகமே, நமக்கு முக்தி கொடுப்பார், வானகத்தில் நமக்கு ஒரு இடம் கொடுப்பார் என்று இந்த பாடலின் மூலம் நமக்கு தெரிவிக்கிறார். இப்ப நாம் வழிபடும் முறை இப்படித்தான் வழிபட வேண்டும். இதுதான் இந்த பாடல் கூறும் கருத்து. நெஞ்சம் தளிர்விட அன்பால் இறைவனை வணங்கி, அந்த அன்பினால் கண்ணீர் பெருகி, முகம் மலர, கைகளை கூப்பி, அட்டாங்கம் உலகம் அப்படியே மொத்தமா சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்ற மாதிரி மொத்தமா கீழே விழுந்து அடிபணிந்து இறைவனை சொல் மலரால் அர்ச்சித்து இறைவனை வணங்கினால் அவர் நம்முடைய வினைகளை களைந்து நமக்கு வானகமே அளிப்பார் என்பது இந்த பாடல் மூலம் சேரமான் பெருமார் நமக்கு காட்டும் வழிபாடும் முறை, இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று நமக்கு ஒரு வழிகாட்டுகிறார். அடுத்த பாடல். உலகாளுவீர் தொழுமின் விண்ணாள்வீர் பணிமின் நித்தம் பல காமுருவீர் நினைமின் பரமனோடொன்றீர் நலகா மலரால் அர்ச்சிமின் நாள் நரகத்து நிற்கும் அழகாமுருவீர் அரணடியாரை அலைமீன்களே. இந்த பாடல்ல நம்ம 2 விஷயங்கள் சொல்றார். இறைவனை வணங்க வேண்டும் என்கிறதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அப்புறம் இறைவனை வணங்காமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படி என்பதையும் சொல்கிறார். உலகாளுவீர் தொழுமின், உலகத்தை ஆள விரும்புபவர்கள் இறைவனை வணங்குங்கள். விண்ணாள்வீர் பணிமின், விண்ணுலகத்தை ஆள விரும்புபவர்கள் இறைவனை பணிந்து வணங்குங்கள். நித்தம் பல காமுருவீர், தினம் தினம் பல ஆசைகள் பட்டு இந்த உலகத்தில் சுழன்று கொண்டிருப்பீர்களே, நினைமின் இறைவனை. பரமனோடு ஒன்றலுற்றீர், நினைந்து இறைவனோடு ஒன்றாக இருங்கள். நலகா மலரால் அர்ச்சிப்பின், பூமலர்களால் இறைவனை வணங்குங்கள். இவ்வாறெல்லாம் செய்யாமல் நாள் நரகத்துக்கு நிற்கும் அழகாமுருவீர் அரணடியாரை அலைமீன்களே. இது வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள், இறைவனை வழிபட்டால் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் அப்படின்னு இவ்வளவு விஷயங்களை சொல்றார். இறைவனை வழிபடாமல் அடியார்களை, இது இந்த நம்ம சொன்ன மாதிரி அந்நியன் மூடு போயிட்டார். அவர் என்ன பண்ணினா என்னெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். பண்ணலைன்னா அப்படின்றதுக்கு அடுத்த லைன் சொல்றார். நாள் நரகத்து நிற்கும் அழகாமுருவீர், அதாவது நரகத்துல நின்று பயங்கர கஷ்டப்படுவீங்க. எப்ப? அரணடியாரை அலைமீன்களை, சிவனடியார்களை துன்புறுத்தினாலோ, சிவனடியார்களுக்கு நீ தொண்டு செய்யாமல் இருந்தாலோ உனக்கு நரகத்தில் பல துன்பங்களை நீ அனுபவிப்பாய் என்று சேரமான் பெருமான் நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். இதுல இருந்து நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எப்படி வழிபடணும் இறைவனை அப்படிங்கிறது இல்லாம சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், சிவனடியார்களுக்கு மரியாதையோடு அவர்களை நடத்த வேண்டும். அடுத்த பாடல். இருந்தனம் எய்தியும் நின்றும் திரிந்தும் கிடந்தும் அலைந்தும் வருந்திய வாழ்க்கை தவிர்த்திடு. போக நெஞ்சே மடவால் பொருந்திய பாகத்து புண்ணியன் புண்ணியல் சூழத்தெம்மான் திருந்திய போதவன் தானே களையும் நம் வினைகளே. இது நம்ம டெய்லி செய்யற விஷயங்களை தான் அவர் சொல்றாரு இந்த பாடல்கள்ல. இருந்தனம் எய்தியும், டெய்லி இங்கேயே இருந்துகிட்டு, நின்றும் அப்படியே நின்றுட்டு இருக்கிறோம், திரிந்தும் சுத்திட்டு இருக்கிறோம், கிடந்தும் படுத்துட்டு இருக்கிறோம், அலைந்தும் சுத்திட்டு இருக்கிறோம். வருந்திய வாழ்க்கை தவிர்த்திடு, இந்த மாதிரி வாழ்கின்ற வாழ்க்கையை தவிர்த்திடு. போக நெஞ்சே, இன்பத்திலேயே சுழன்று கொண்டிருக்கும் இந்த போகமான நெஞ்சே, மடவால் பொருந்திய பாகத்து புண்ணியன், உமையொரு பாகனாக இருக்கின்ற சிவபெருமான் புண்ணியல் சூழத்தெம்மான் திருந்திய, அதாவது தீயவர்களை அரக்கர்களை அழித்து அவர்களுடைய புன்பொருந்திய சூலத்தை உடைய சிவபெருமான் போதவன் தானே களையும் நம் வினை தீவினையே, அவர்தான் நம்முடைய வினைகளை தீர்க்க வல்லவர். அதனால் அவரை நீ சரணடை. அவரை நீ சரணடைந்தால் உனக்கு வேண்டிய எல்லா உனக்கு இருக்கும் வினைகள் அனைத்தையும் களைந்து உனக்கு முக்தி கொடுப்பார் என்று இந்த பாடல் மூலம் சொல்ல வருகிறார். அடுத்த பாடல். ஒழித்தேன் பிறவியை ஊர்த்தேன் அறுபகை ஓங்கிற்றுள்ளம் இழித்தேன் உடம்பினை ஏலேன் பிறரிடை இம்மனையும் பழித்தேன் பழியே விளைக்கும் பஞ்சேந்திரிய குஞ்சரமும் தெளித்தேன் சிவனடி சேர்ந்தேன் இனி மிக செல்லியனே. அதாவது இறைவனுடைய அடியை சேருகின்ற வழிமுறைகளை நமக்கு தெளிவா ஒன்னொன்னா சொல்றார். ஒழித்தேன் பிறவியை, இந்த பிறவி வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப ஆசையா அந்த தெளிவா இருக்கிறேன், சோ அதனால ஒழித்தேன் பிறவியை. ஊர்த்தேன் அறுப்பகை, உடம்பில் உள்ள காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்கின்ற 6 பகைகளை
அழித்தேன், அதை விட்டு ஒழித்தேன். ஓங்கிற்றுள்ளம் இழித்தேன், என்னுடைய உள்ளம் உயர்ந்த நிலையை அடைந்து சிவனடியை பற்றாக பற்றினேன் அப்படின்ற. உடம்பினை ஏலேன், இந்த உடம்பையும் நான் வெறுத்தேன், எனக்கு இது வேண்டாம். இம்மனையும் பிழைத்தேன், இந்த உலகத்தில் உள்ள இந்த வாழ்க்கையையும் வேண்டாம் என்று விட்டொழித்தேன். பழியே விளைக்கும் பஞ்சேந்திரிய, பழிகளையே உண்டாக்கும் பஞ்சேந்திரியங்களையும் விட்டொழித்தேன். இதெல்லாம் நான் பண்ணினேன்னா சிவனடி சேர்ந்தேன், இனி மிக தெல்லியனே. நான் சிவனடியை சேர்ந்துட்டேன், எனக்கு நிம்மதிதான், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஐ எம் சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்ட்டு சேரமான் பெருமான் நாயனார் சிவனடியை சேரும் முறைகளை கூறுகிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் முறை. இதெல்லாம் நம்ம பண்ணினா நம்ம போய் அங்க சேர்ந்துடலாம். நான் இப்படிதான் போயிட்டு இருக்கேன்ப்பா, இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, பார்த்ததை உனக்கு சொல்றேன், நீ ஃபாலோ பண்றது உன்னோட இஷ்டம். ஃபாலோ பண்ணலன்னா அப்புறம் உனக்கு ஒன்றும் கிடைக்காது, அதுக்கு எனக்கு ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அடுத்தது இறைவனுடைய திருவுரு. இது முதல்ல சொன்ன மாதிரிதான் சங்கரநாராயண திருவுரு. அந்த பாடல் பாடும்போது அந்த உருவத்தை பார்க்கிறார். இப்போது அடுத்த பாடல், இந்த பாடல் பாடும்போது இறைவனுடைய இன்னொரு திருமேனியை பார்க்கிறார். விரிகின்ற ஞாயிறு போன்ற மேனி, அஞ்ஞாயிறு சூழ் தெரிக்கின்ற வெங்கதிர் ஒத்தது செஞ்சடை, அச்சடை கீழ் சரிகின்ற காரிருள் போன்றது கண்டம், காரில் கீழ் புரிகின்ற வெண்முகில் போன்றுள்ளதந்தை ஒன்பொடியே. விரிகின்ற ஞாயிறு போன்ற மேனி, அதாவது ஞாயிறுங்கிறது சூரியன், சூரியனை போன்ற ஒரு செம்மையான ஒரு மேனி. அஞ்ஞாயிறு சூழ் தெரிக்கின்ற வெங்கதிர் ஒத்தது, அந்த சூரியனிலிருந்து வருகின்ற ஒளியை போன்றது உன்னுடைய செஞ்சடை, இறைவனுடைய திருமுடி செஞ்சடை. அச்சடை கீழ் சரிகின்ற காருள், அந்த சடை கீழ் இருக்கிற இருட்டு, அந்த நிழல், அது போல உள்ளது அவனுடைய கண்டம். அந்த நஞ்சு உண்ட கண்டம்ங்கிறது கருமையாக இருக்கிறது. அந்த காருள் கீழ் புரிகின்ற வெண்முகி, அந்த மழை கீழே மழை புரிகின்ற கார்மேகத்துக்கு கீழே வெண்முகில், அதாவது வெண்மையான மேகங்கள் இருப்பது போல உளது எந்தை ஒன்பொடியே. அதாவது இறைவனுடைய திருமேனி சாம்பலோ திருநீரோ பூசிய அந்த மேனி, ஒன்பொடி பூசிய மேனி வெள்ளையா, அதாவது மேல சிகப்பா இருக்கு, அந்த சிகப்புல இருந்து இது சடையா இருக்கு, இதுவா இருக்கு, அதுல இருந்து இருக்கிற கருப்பு கருப்பு நிற கண்டமா இருக்கு, அது கீழே வெள்ளையா அவருடைய திருமேனி பேசிய மேனி இருக்கிறது என்று இறைவனுடைய திருவுருவை வேறொரு திருவுருவை காட்டுகிறார். அது பலவேறு திருவுருவர்களை இந்த பாடல காமிச்சிருக்கிறார். மற்ற பாடல்கள் எல்லாம் அகப்பொருளில் இருப்பதனால் அதை தொடவில்லை. ஸோ இது புறப்பொருள், அதாவது நமக்கு அருள் சார்ந்த விஷயங்களை சொல்வதால் இந்த பாடல்கள் இறைவன் திருமேனி இருவிதமாக காட்டுகிறார். ஒன்று சங்கரநாராயண திருவுருவம், இன்னொன்று இந்த மாதிரி செஞ்சடையால் இருக்கும் அந்த மேனி காட்டுகிறார். அடுத்தது இறைவன் செய்த வீர செயல்கள், இதை பற்றி கூறுகிறார். பல்லுயிர் பாகம், உடல் தலை தோல், பகலோன் மரல், பெண் வில்லியோர், வேதியன் வேழம் நிறையே பறித்துதைத்து, புள்ளியும் சுட்டும் அறுத்தும் உரித்தும் கொண்டான் புகழே, சொல்லியும் பாடியும் ஏத்த கெடும் நங்கள் சூழ் துயரே. அதாவது இறைவன் செய்த வீர செயல்களை பற்றி கூறுகிறார். இது இந்த திருக்குறள் அன்பும் மரணம் உடைத்தாயின் அந்த மாதிரி பேர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் லைனுக்கு செகண்ட் லைனுக்கும் பேர் பண்ணிக்கணும். பல் பகலோன், உயிர் மாறல், பாகம் பெண், உடல் வில்லியோர், தலை வேதியன், தோல் வேழம் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். சூரியனுடைய அகந்தையை அகற்றுவதற்காக அவருடைய பல்லை பறித்தும், கூற்றுவனுடைய உயிரை பறித்தும், உமைக்கு பாகத்தை அழித்தும், மன்மதனுடைய உடலை அழித்தும், பிரம்மனுடைய தலையை களைந்தும், யானையை உரித்து ஆடையாக போட்டுக்கொண்டவருமான இந்த இறைவன் புகழை பாடி ஆடுங்கள். அந்த மாதிரி பண்ணா நம்மளுடைய துயரம் எல்லாம் விலகும் அப்படின்னு இறைவனுடைய வீரச்செயல்களை பட்டியலிட்டு இப்படிப்பட்ட வீரச்செயல்களை செய்த இறைவனை நாம் வணங்குவோம் என்று கூறுகிறார். அடுத்த பாடல். சாற்றுவன் கோவில், தலையும் மனமும் தவம் இவற்றால் ஆற்றுவன், அன்பெனும் நெய் சொரிந்தாற்றியன் சொல் மலரால் ஏற்றுவன், ஈசன் வந்தன் மனத்தால் என்றெழுந்தளரே, தூற்றுவன் தோற்றம் ஆயினவே இனி சொல்லுவனே. இது இறைவனை பற்றி நாம் எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இறைவனை வணங்குவதால் நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த பாட்டுல சொல்றாரு. சாற்றுவன் கோவில், தலையும் மனமும் தவம் இவற்றால் ஆற்றுவன். அதாவது தலை மனம் தவம் இவற்றால் நம்ம இறைவனை நாம் வணங்குகிறோம். அன்பெனும் நெய் சொரிந்தாற்றியன் சொல் மலர், அதாவது அன்பு அப்படிங்கிற நெய்யை ஊற்றி அதை ஒரு வேள்வியாக வளர்த்து அதன் மூலம் இறைவனை வழிபட வேண்டும். சொன்மலரால் ஏற்றுவன், அதாவது நம்ம திருமுறை பாடல்கள், அர்ச்சனை, அது மாதிரி பாடல்களால் பாட, ஈசன் வந்தன் மனத்தால் எழுந்தளரே, இந்த மாதிரி பாடினால் இறைவனுடைய மனத்தில் அமர்ந்து இருப்பார். அவருடைய தோத்திரங்களை நான் பாடி
திரிவேன் அப்படி என்று சொல்கிறார். அதாவது வந்து இறைவன் என்னிடம் இருக்கிறார் என்பதை பல பேர் அறிய நான் கூறுவேன் என்று. அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே வந்துட்டார், வந்ததை நமக்கு பாடல் வழியா சொல்றாரு. இந்த பாடல்லாம் நடக்கிறப்ப வந்து சிரமான் பெருமானுடைய இதயத்தில் இறைவன் குடிகொண்டு, அதனாலதான் அவர் இந்த பாடல்களை எல்லாம் பாடுகிறார். அடுத்த பாடல் இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம திருமுறைகளை பல பாடல்களை பார்த்தது அதே ஒரு இதுதான். சொன்னவன உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். சொல்லாதன கொழு நாவல்ல சோதியிற் சோதி தன் பேர் சொல்லா செவி மரம் தெரி தோழா தகை மண் திணிந்த கல்லாம் நினையா மனம் வணங்கா தலையும் பொறையும் அல்லா அவயம் வந்தானும் மனிதர்க்கே சேதனமே. சொல்லாதன கொழு நாவல்ல, இறைவனுடைய பெயரை சொல்லாத நாவெல்லாம் நாவே அல்ல. சோதியிற் சோதி தன் பேர் செல்லா செவி மரம், இறைவனுடைய பெயரை கேட்காத காதுகள் எல்லாம் மரம். அதாவது அதுல உள்ள ஒண்ணுமே போலன்னா வேஸ்ட் அப்படின்ற. தெரிந்தொழா தகை மண் திணிந்த, அதாவது இறைவனை வணங்காத கைகள் வந்து ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொருள்கள் தான், அவை கல்ல, அவர்கள் வந்து கைகள் அல்ல அப்படின்றார். கல்லாம் நினையா மனம், அதாவது இறைவனுடைய மனத்தை நினைக்காதவைகள்லாம் வந்து மனமே அல்ல, அதெல்லாம் கல் அப்படின்றார். வணங்கா தலையும் பொறையும் அல்ல, அது வந்து இறைவனை வணங்காத தலை வந்து தலையே அல்ல, அதுவும் ஒரு உறுப்பே அல்ல. அவை அவயத்துக்கு அவயத்தானும் மனிதர் கேதனமே, அதாவது வந்து தலைக்கு மேல் உள்ள ஒரு பாரம், உடம்புக்கு ஒரு பாரம் அப்படின்னு தான் சொல்றோம். அதாவது வந்து எப்படின்னா நம்ம தலையை நீ வணங்காய், அந்த மாதிரிதான் வணங்கத்தலை வைத்து வாழ்சடை வீழ வைத்து, அந்த மாதிரி இறைவனை வணங்குவதற்காகத்தான் நமது உறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இறைவன் அந்த உறுப்புகளுக்கான பயனை நாம் தெளிவாக பயன்படுத்தி அதன் மூலம் நாம் இறையருள் பெற வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்த பாடல், தனக்குன்றம் மாபையம் சங்கரன் தன்னருள் அன்றி பெற்றால் மணக்கென்றும் நஞ்சிற்கடையா நினைவன் மதுவிரியும் புனக்கொன்றையான் அருளால் புழுவாய் பிறக்கினும் எனக்கென்றும் வானவர் பொன்னுலகம் ஒக்க எண்ணுவனே. இது நம்ம புழுவாய் பிறக்கினும் புண்ணிய அதே பாடலுடைய அதே பொருள் தான். தனக்குன்றம் ஒரு என்ன சொல்ற, தனக்குன்றம்னா பொருள்கள் நிறைந்த ஒரு மலை போன்ற ஒரு பொன்மலை. மா வையம், இந்த உலகமே பெரிய வையகம். சங்கரன் தன்னருள் அன்றி பெற்றால், இறைவனுடைய அருளை இல்லாமல் நாம் பெற்றால் மணக்கென்றும் நஞ்சிற்கடையா நினைவன், அது வந்து ஒரு நஞ்சிற்கு இணையாக நான் நினைப்பேன். மதுவிரியும் புனர்கொன்றை அருளால், கொன்றை மாலை அணிந்த இறைவனுடைய அருளால் புழுவாய் பிறந்திடும், புழுவாக பிறந்தாலும் எனக்கென்றும் வானவர் பொன்னுலகம் ஒக்க எண்ணுவனே. அதாவது வந்து எனக்கு வானுலகமே புழுவாய் பிறந்தாலும் இறைவனுடைய அருளால் பிறந்தால் அது வந்து எனக்கு வானுலகத்தை ஒக்க ஒரு மகிழ்ச்சியை தரும் என்று கூறுகிறார். அடுத்தது வந்து 66வது பாடல், ஒரு பாட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. சங்கரன் சங்க குழையன் சரணார விந்தன் தன்னை அங்கரம் கூப்பி தொழுதாட்படுமின் தொண்டீர் நமனார் கிங்கரர் தாம் செய்யும் கீழாயின மிரை கேட்டலுமே. இது வந்து என்னன்னா, சுவாமியை வந்து வணங்கலைன்னா என்ன கிடைக்கும், அப்படி என்ன கிடைக்காது அப்படிங்கிறத சொல்றாரு உங்களுக்கு வச்சுங்களேன். சங்கரன் சங்க குழையன், அதாவது சங்கனிந்த காதுகளை உடைய இறைவன் சங்கரன். சரணாரவிந்தன், இதெல்லாம் இறைவன் சரணாரவிந்தன்னா இறைவனை அடிபணிபவர்களை, சரணாகதி அடைபவர்களை காப்பாற்றுவன் தன்னை. அங்கரம் கூப்பி, கைகளை கூப்பி, தொழுதாட்படுமின் தொண்டீர்கள், அவரை வணங்குங்கள் தொண்டர்களே. நமனார் கிங்கரர் தாம் செய்யும் கீழான மிரை கேட்டலுமே, அதாவது யமதூதர்கள் செய்கின்ற அந்த பயங்கரமான செயல்களை எல்லாம் கேட்கும் பொழுது இங்கரம் 1000 ஈர வெண் நெஞ்சம் எரிகின்றது. 1000 மரங்கள் ரசான்னு சொல்றாங்களா, அந்த இது அங்கரம் 1000 ஈர வெண் நெஞ்சம் எரிகின்றது. அந்த அளவுக்கு வந்து கூசற மாதிரி வந்து நம்ம யமகிங்கரர்கள் வந்து துன்புறுத்துவார்கள் வினை செய்பவர்களை. இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா சங்கரன் சங்க குழையன் சரணாரவிந்தன் தன்னை அங்கரம் கூப்பி தொழுதாட்படுமின் தொண்டீர், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா சுவாமியை வணங்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிங்க, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது, கூறுமின் ஈசனை செய்மின் குற்றவேல் குளிர்மின் கண்கள் தேருமின் சித்தம் தெளிமின் சிவனை செருமின் செற்றம் அருமின் வேட்கை அருமின் அவலம் இவை தெரியா ஏறுமின் வானுமின் இருமின் விருந்தா இமையவர்க்கே. இதெல்லாம் முதல்ல சொன்ன பாடல்கள் தான், பாயிண்டா அடிக்கிறாரு டக்கு டக்கு டக்குன்னு. கூறுமின் ஈசனை, இறைவனை பற்றி பேசுங்கள். செய்மின் குற்றவேல், அவருக்கான சேவைகளை செய்யுங்கள். குளிர்மின் கண்கள், இறைவனை பார்த்து கண்கள் அதுக்கு காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி அந்த கண்கள் கசிய இறைவனை வணங்குங்கள். தேருமீன் சித்தம், இறைவனை எண்ணி எண்ணி சித்தம் மகிழுங்கள். தெளிமீன் சிவனை, சிவன் இவன் என்று உணருங்கள். செருமின் சிற்றம், உங்களுடைய ஆணவத்தை அகற்றுங்கள். அருமின் வீட்கை, ஆசையை
தவிருங்கள். அருமின் அவலம் துன்பங்களை தூக்கி எறியுங்கள். இவை நெறியா இவையெல்லாம் செய்யுங்கள். ஏறுமின் வானம் மேலே வானலோகத்துக்கு நீங்கள் செல்ல முடியும். இருமீன் விருந்தாய் இமையவர்களுக்கு வானவர்களுக்கு விருந்தினராய் நீங்கள் விருந்தினர்களான அவங்க நம்மளை வரவேற்று அவங்க நம்மளுக்கு எல்லா விதமான சேவைகளும் செய்வார்கள். அந்த விதமான சேவைகளை பயன்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் 3 நாள் பொறுமறி கூறுமின் ஈசனை செய்மின் குற்றவேல் குளிர்மின் கண்கள் தேர்மின் சித்தம் தெளிமின் சிவனை சேர்மின் சிற்றம் அருமின் வேட்கை அருமின் அவலம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்றது. ஸோ பண்ண வேண்டியது என்னங்கிறது நம்மளுடைய வேலை தான். இது பண்ணலாம். சரி, அடுத்த பாடல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது 74வது பாடல். குன்றெடுத்தான் செவி கண் வாய் சிரங்கள் நெறிந்தளர அன்றடர்த்து அற்றகச் செற்றுவன் அற்றவர் கற்ற சிவன் மன்றிடை தோன்றிய நெல்லிக்கனி நிற்ப மானுடர் போய் ஒன்றெடுப்பது ஓதிப்புகுவர் நகரத்துருகுழியே. இது முன்னாடி சொன்ன ஒரு பாடலுடைய அதே கிட்டத்தட்ட அதே பொருள் வரக்கூடிய ஒரு இது. குன்றெடுத்தான் செவி கண் வாய் சிரங்கள் நெறித்தளர. இது ராவணனை பத்தி சொல்றாரு. ராவணன் அந்த நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு தான். இவன் மலையை தூக்கி நிறுத்த போது காலால் அதை அமற்றி அவனுடைய கைகளை பிடித்து அதனால அவங்க எக்கச்சக்கமான துன்பத்துக்கு ஆட்பட்ட போது அவன் அன்றடர்ந்து அற்றக செற்றவன் அவனுடைய செற்றத்தை அதாவது அவனுடைய ஆணவத்தை அகற்றிய அற்றவர் கற்ற சிவன் அதாவது வணங்குபவர்களுக்கு உற்ற சிவன் மன்றிடை தோன்றிய நெல்லிக்கனி போய் நிற்ப. அந்த மாதிரி அப்படி ஒரு சிவன் இருக்கிறப்ப அவருடைய சக்தியை பத்தி அவருடைய பெருமையை பத்தி எல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிகிறப்ப மானுடர் போய் ஒன்றெடுப்பது அவரை போய் பற்றாம வேற ஒன்றை பற்றி ஓதி புகுவர் நரகத்துக்குழி. அதாவது இதெல்லாம் செய்யலைன்னா உனக்கு நரகத்துக்கு போனா நடக்கும் 1000 மரா தோன்றியது போல முன்னாடி சொன்ன பாடல்ல சொன்ன மாதிரி அந்த நரகத்துல ஏற்படுற துன்பங்கள்லாம் உனக்கு அதெல்லாம் வேண்டான்னா இதை பண்ணு. ஓகே, அடுத்த பாடல் 83வது பாடல். சந்தித்த கூற்றுக்கு கூற்றாம் பிணிக்கு தனி மருந்தாம் சிந்திக்கு சிந்தாமணியாகி தித்தித்த அமுதமுமாம் வந்திக்கில் வந்தென்னை மால் செய்யும் வானோர் வணங்க நின்ற அந்திக்கண் ஆடியினான் அடியார்களுக்கு ஆனவனே. இது முன்னாடி சொன்ன மாதிரி தான். மாணவர்களுக்கு வணங்கத்துக்கு புரியவன ஆனான்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சந்தித்த கூற்றுக்கு கூற்றாம். முன்னாடி போன இதுல பாடல்ல போன ஐயடியல் காடவருக்கும் சேத்திரக்கும் என்பால சொன்ன மாதிரி கூற்றுவனுக்கே கூற்றாகி இருப்பவர். அதாவது இறைவன் யமனுக்கே யமனாக இருப்பவர். சந்தித்த கூற்றுக்கு கூற்றாம் பிணிக்கு தனி மருந்தாம் நோய்க்கு தனி மருந்தாக இருப்பவராம். சிந்திக்கு சிந்தாமணியாகி அதாவது சிந்திப்பவர்களுக்கு சிந்தாமணியாகி அது ஒரு சிறந்த சிந்தனையில் நமக்குள்ள உள்ளே இருப்பவராம். தித்தித்த அமுதமுமாய் நமக்குள்ள ஒரு அமுதம் போல ஒரு தித்திக்கின்ற ஒரு சுவையாக இருக்கக்கூடியவர். வந்திக்கில் வணங்குகின்றால் வந்தென்னை மால் செய்யும் என்னை ஆட்கொண்டு வானோர் வணங்க நின்ற. ஏற்கனவே சொன்னால இதெல்லாம் பண்ணினா வானவர்கள் நம்ம வணங்குவார்கள். அப்படி நம்ம செய்யறதுனால வானோர் வணங்க நின்ற அந்திக்கண் ஆடினான். அதாவது நல்லுருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அதான் அந்திக்கண் ஆடினான் அடியார்களுக்கு ஆவனவே. சோ இதெல்லாம் செய்யற சிவபெருமான் நமக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார். சோ அதனால் அவரை நாம் வணங்கி அவருடன் நாம் இறைவனடி சேருவோம். அடுத்த பாடல். கலங்கினமால் கடல் வீழ்ந்தன கார்வரை ஆழ்ந்தது மண் மலங்கின நாகம் மருண்டன பல்கணம் வானங்கை போய் இலங்கின மின்னோடு நீண்ட சடை இமையோர் அவிந்தார் அலங்கல் நன் மானடம் ஆர்க்கினி ஆடுவதம் இறையே. இந்த இதெல்லாம் நம்ம திருமுறையில தான் பார்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, பார்த்தா நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா இது உலகத்தின் ஊழிக்கூத்து அப்படின்னு சொல்ற மாதிரி உலகம் ஒடுக்குதல் நிகழ்ச்சி நடக்கிறப்ப நடந்த ஒரு நிகழ்வை அவர் பதிவு செய்கிறார். கலங்கின மால்விடை வீழ்ந்தன கார்வரை. இது கடல்கள் யாவும் தீயால் குதித்து வற்றி விட்டன. கரிய மலைகள் வெள்ளத்தில் முழுகி விட்டன. இந்த உலகமே உலகத்தில் ஆழ்ந்து விட்டது. வானுலகளும் எல்லாமே நிலை குலைந்து போயின. எல்லாம் போனதுக்கு அப்புறமும் நீ மட்டும் தனியா ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்படின்னா இது பிறப்பிலி இறப்பிலின்னு சொல்றத இங்க பதிவு செய்யறாரு. இறைவனுக்கு அழிவே கிடையாது. எல்லாம் இருந்தா போனாலும் இறைவன் என்பவர் இருப்பார். இருந்து திருப்பி ஒடுக்கியதிலிருந்து மீண்டும் தோற்றுவிப்பார் அப்படிங்கிறதா இந்த பாடல் மூலம் அவர் பதிவு செய்கிறார். அடுத்த பாடல் 91வது பாடல். கொற்றவனே என்றும் கோவணத்தான் என்றும் ஆவணத்தால் நற்றவனே என்றும் நஞ்சுண்டி என்றும் அஞ்சமைக்க பெற்றவனே என்றும் பிஞ்சகனே என்றும் மன்மதனை செற்றவனே என்றும் நாளும் பரவுமென் சிந்தனையே. இறைவனை பலவிதமான எண்ணங்களால் இறைவனை நாம் சிந்திக்கின்றோம் அப்படின்னு சொல்றார். இதுல பாத்தீங்கன்னா பரவுமேன் சிந்தனையே அப்படின்னு சொல்றாரு. இந்த வழிபாடு அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் சிந்தனையே அப்படின்னு சொல்றாரு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் முடிச்சிடுறாம.
பரபுமியன் சிந்தனை அப்படின்னு. இதுல வந்து என்னன்னா முக்கியமான ஒரு வார்த்தை வந்து வழிபாடு சிந்தனை அப்படிங்கிறதுக்கான வேறுபாடு. சில வழிபாடுங்கிறது நம்ம ஒரு ப்ராப்பரா நின்று பூஜை பண்ணி மலரால் அர்ச்சித்து அந்த மாதிரி பண்றது வந்து வழிபாடுங்கிறோம். சிந்தனைங்கிறது யோசனை. இது வந்து சிந்தனை பெரிதா வழிபாடு பெரிதா அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேஷன் வரப்ப நம்ம ஒரு சிவகுமார் ஐயா வந்து ஒரு சொற்பொழில சொன்னார். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை வந்து சினிமாவுக்கு கூப்பிடுறான், சினிமாவுக்கு வா அப்படின்ட்டு. அப்ப வந்து என்ன சொல்றான், இல்ல இல்ல எனக்கு வந்து கோவில்ல சாரி சினிமாக்குல கோவில்ல இருந்து ஒருத்தர் வந்து சாரி சார் தப்பா போறான். சினிமாவுக்கு போறதுக்காக வந்து ஃப்ரெண்டை கூப்பிடுறான், நீ படத்துக்கு போறேன் நீ வரியா அப்படின்ட்டு. இல்ல இல்ல நான் வரல, நீ கோவில் எனக்கு பூஜை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கோயிலுக்கு போயிடுறான், இன்னொருத்தன் சினிமா தியேட்டருக்கு போயிடுறான். கோவிலுக்கு போனவன் வந்து என்னன்னா சினிமால இந்த ஃபர்ஸ்ட் சீன் போட்டுருவான், செகண்ட் சீன் வந்திருக்கும், அது வந்திருக்கும், இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். சினிமாவுக்கு போன வந்து ஐயோ கோயிலுக்கு கூப்பிட்டு நம்ம போகவே இல்லையே, கோவிலுக்கு கூப்பிட்டு போகவே இல்லையே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தியேட்டர்ல சாமியை நினைச்சிட்டு இருக்கிறான், அவன் கோவில்ல வந்து தியேட்டர் நினைச்சிட்டு இருக்கிறான். இதுல யாருக்கு பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சதுதான். யார் சுவாமியை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும். நம்ம இருந்தா வந்து மனதால் இருந்தாலே நமக்கு போறோம், உடலால் நம்ம இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால வந்து சிந்தனை, அதனால வந்து நம்ம சிந்தனையோடு நம்ம இருந்தாலே இறைவன் நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு. இது நிறைவு பாடலாக வந்து 100வது பாடல். மாயன் மா மணிகண்டன் வளர்ச்சடையார் கடிமை ஆயின தொண்டர் துறக்கம் பெறுவது சொல்லுடைத்தே காய்ச்சின ஆணை வளரும் கனகமலை அருகே போயின காக்கையும் அன்றே படைத்தது பொன்வண்ணமே. இந்த பாடல் நான் எடுத்ததுக்கான ஒரே காரணம் வந்து என்னுடைய பேர் இதுல வருது அப்படிங்கிறதுக்காக தான், அதுவும் ஆப்டா வருது. அதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். மணிகண்டன் வளர்ச்சடையார் கடிமை ஆயின தொண்டர், அதான் இறைவனுக்கான அடிமையாயின ஒரு தொண்டர் என்கின்ற முறையில் இந்த வாய்ப்பை வழங்கிய நந்தமருவூரர் அமைப்புக்கும் எனக்கு இந்த பரிந்துரை செய்த வெங்கட்டையா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா, அருமையான உரை. நாம் பொன்வண்ண தந்தாதியின் முதல் பாடலை மட்டும் தான் இதுவரை பாடியுள்ளோம் என்று நினைக்கிறேன். ஐயா நம்மை 100 பாடலையும் சிந்திக்க வைத்து விட்டார். சேரமான் பெருமான் நாயனார் வழிகாட்டியதல் வழி எவ்வாறு அடியார்கள் மூலம் இறைவனை அடையலாம் என அருமையாக சொன்னார். ஐயா அவர்களுக்கும் இணைந்து கேட்ட இணைய அன்பர்கள் யாவருக்கும் எங்கள் குழு சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வை சாட்டில் கொடுக்கப்பட்ட இணைப்பில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.